வணக்கம் நண்பர்களே. கலா டெய்லரிங்லேருந்து நம்ம போன வீடியோவில் ஸ்ட்ரெயிட்டும் கார்னரும் பார்த்தோம். இப்போ வந்து ரவுண்டு பார்க்க போகிறோம். ரவுண்டு எப்போவுமே தைக்கும்போது பேப்பரில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு வளையல் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு நம்ம வரைஞ்சிக்கணும். இந்த ரவுண்டு வரைஞ்சிட்டு இந்த ரவுண்டு மேலேயே தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கைடால் விட்டு சுற்றி ஸ்டிச் பண்ணணும். அப்படியே ஃபுல்லாக வச்சு நம்ம இது ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். எதுக்காகனா, நம்ம ஒரு சில ரவுண்டு நெக்கெலாம் தைக்கும்போது அந்த ஷேப் வந்து கரெக்டாக நம்ம மிஷினை வச்சு திருப்பணும் இல்லையா? அப்போ தான் இந்த ரவுண்டு நம்ம பழகினா தான் நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் தைக்கும்போதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை வந்து ஈவனாக நம்ம திருப்பி கொடுக்கும். அதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸு. இப்போ எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து கீழே பாபின் கேஸும் போட போகிறதில்ல, மேலே நூலும் போட போகிறதில்ல. வச்சு அந்த கோட்டு மேலேயே நம்ம தைக்க போகிறோம். ஆன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த ரவுண்டு நான் மார்க் பண்ணதுலேயே தான் அடிச்சிருக்கேன். திருப்பி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் ரவுண்ட் ஷேப் எப்படி இருக்குன்ட்டு. இது கிளியராக தெரியுதான்னு தெரியல, பாருங்கள். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம கைடு அளவு நம்ம கேப் விட்டு அப்படியே ரவுண்டு தைக்க போகிறோம். நான் எப்படி தைக்கிறேங்கிறத பாருங்கள். செகண்ட் ரவுண்டு தைச்சாச்சு, பார்த்திங்கனாவே தெரியும். இப்படி நம்ம சுற்றி நம்ம அடுத்தடுத்த தையல் போட போகிறோம். நம்ம அடுத்த தையலும் போட்டோம். பார்த்திங்கனாவே தெரியும். நான் வந்து எதுலேயுமே வந்து நம்ம ரைட் சைடு நான் யூஸ் பண்ணாமல் ஒன் சைடு அதை பேலன்ஸ் பண்ணியே தான் அப்படியே சுற்றி எடுத்தேன். அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். நான் இப்போ அடுத்ததும் வந்து எப்படிங்கிறது, நான் ஃபஸ்ட்டு சின்ன ரவுண்டு போடும்போது தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு 2 ரவுண்டு போடும்போது கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 2 ரவுண்டு போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெரிய ரவுண்டாக வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் முதல்ல வந்து அப்படியே போட்டு போட்டு பழகுங்க இந்த ரவுண்ட் ஷேப் வர்றதுக்கு. அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து ரவுண்டு கழுத்து இது மாதிரிலாம் அடிக்கும்போது, ஏதாவது ஷேப் அந்த கார்னர்லாம் நம்ம அடிக்கும்போது வந்து நீட்டாக வரும். நம்ம பேட்ச் ஒர்க்குக்கெலாம் ஒரு சிலது ரவுண்டு இது டிசைன் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கெலாம் வந்து நம்ம இதை வச்சு நீங்கள் இப்படி தச்சு பழகினீங்கனாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வந்துடும். பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதேமாரி நான் சுற்றி இந்த இது பேப்பர் ஃபுல்லாக நான் உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஈவனாக சதுரமான கிளாத்து வந்து நான் இது வந்து நோட் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட அந்த சார்ட் பேப்பர் இல்லைங்கிறதுனால நீங்கள் நோட் பேப்பர் இல்லைன்னா கூட சார்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் அடித்து பழகுங்க. ஈவனாக சதுரமான பீஸ் எடுத்திங்கன்னா ஈவனாக ஒரே மாதிரி ரவுண்டு ஈவனாக கிடைக்கும். நான் வந்து நோட் பேப்பருங்கிறதுனால ரவுண்டு வந்து ஒரு 5-6 ரவுண்டு தான் போட முடியும்.
நீங்கள் பேலன்ஸ் கிடைக்கிறதுக்கு 2 கை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பேலன்ஸ் எனக்கு கிடைக்கிறதுனால நான் ஒரு கையில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பேலன்ஸுக்கு கிடைக்காது, அதனால் 2 கையும் வச்சு நீங்கள் சின்ன இப்படி மெதுவாக நீங்கள் தைச்சி பழகுங்க. தைச்சி பழகினீங்கனாலே வந்து ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக தைக்க ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ரவுண்டு நான் அடித்து காமிச்சிருக்கேன். இதேமாரி நீங்கள் அடித்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து உங்களுக்கு கை நல்லா திருந்தும். இதுதான் பேசிக்கு. நீ ஸ்ட்ரெயிட்டு, கார்னர், ரவுண்டு இது முடிச்சாச்சு. இது நம்ம பேப்பரில் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து கிளாத்லேயே வந்து ஸ்ட்ரெயிட்டு, கார்னர், ரவுண்டு எப்படிங்க அடிக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, கலா டெய்லரிங்லேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பேப்பரில் ஸ்ட்ரெயிட்டு, கார்னர் அடித்தோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம கிளாத்தில் அதே மாதிரி நம்ம நூல் கோர்த்து நம்ம பாபின் கேட்ஸ்லாம் போட்டு நம்ம தைக்க போகிறோம். இதை வந்து எப்படி நான் தைக்கிறதுன்ட்டு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கிளாத் எடுத்துகிட்டு கிளாத்துக்கு கீழேயும் ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த கிளாத்து வந்து ஸ்டிப்பாக உங்களுக்கு நிற்கும். சும்மா வெறும் கிளாத்தில் அடிச்சிங்கன்னா சுருங்கும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அடியில் ஒரு கிளாத்து பேப்பர் கொடுத்து அடித்து வச்சுருக்கேன். அடிச்சுட்டு நான் இப்போ தைக்க போகிறேன். பாருங்கள், இல்லை எங்களுக்கு வந்து இந்த பேப்பர் நவிழுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு சுற்றி ஓரத்தில் என்ன பண்ணுங்கள், அப்படி சுற்றி தையல் போட்டுருங்க. நான் இப்போ உங்களுக்காக தான் இந்த சுற்றி தையல் போட்டு காமிக்கிறேன். இல்லைன்னா நான் அப்படியே அடிச்சிடுவேன். ஏன்னா பேப்பரும் கிளாத்து ஈவனாக இருக்கணும் இல்லையா, அதனால் உங்களுக்கு நான் அந்த கிளாத்தில் வந்து அடிச்சு காமிக்கிறேன். நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்படியே நம்ம அதுக்கடுத்து அப்படியே அடிக்க போகிறோம். கைடு அளவு அப்படியே திருப்பி நீங்கள் கட் பண்ணலாம் வேண்டாம், அப்படியே திருப்பி கைடு அளவு திருப்பி அடிக்க போகிறீங்க. பேப்பருங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்டிச் விழும். அந்த கிளாத்தும் வந்து சுருங்காமல் நீட்டாக உங்களுக்கு அந்த கைடு அளவு அந்த இது வரும். நீங்கள் பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் இப்படி கிளாத் வச்சு தைக்கும்போது உங்களுக்கு வந்து நீட்டாக வரும். நூல் எனக்கு அடியில் வந்து இதாகிடுச்சு, அதனால் வேறு நூல் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் பிசர் இருக்கும், அதை நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பாபின் வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் தைக்க ஆரம்பிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணும்போது திருப்பி அதே கூட்டில் தான் இருக்கணும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தள்ளிலாம் போயிடக்கூடாது ஜாயின் பண்ணுறது.
வச்சுட்டேன். பார்த்திங்கனாவே தெரியும். நூல் வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பின்னாடியும் பார்த்திங்கன்னா நூல் இருக்கும். பின்னாடி பேப்பர் வச்சதுனால இது நீட்டாக வந்திருக்கும். நம்ம சிங்கிள் கிளாத் வச்சுருக்கனால நீங்கள் வெறும் கிளாத்தில் அடிச்சிங்கன்னா சுருக்காக தெரியும். ஆனால் தையல் நீட்டாக தான் வரும். ஆனால் கிளாத்தை பார்க்கும்போது சுருக்காக இருக்கும். பேப்பர் வச்சு அடிக்கும்போது உங்களுக்கு ஸ்டிச் வந்து நீட்டாக தெரியும். பார்த்துக்குங்க. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம சதுரமாக எப்படி தைக்கிறது கிளாத்தில் அப்படிங்கிறது நான் தைச்சி காமிக்கிறேன். வந்து நம்ம கார்னர் தைக்க போகிறோம். அடியில் ஒரு பேப்பர் அதே மாதிரி வச்சுக்கிறோம். மேலே ஒரு கிளாத் வச்சுக்கிறோம். வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓரத்தில் சுற்றி நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். அந்த கிளாத்து வந்து ஸ்டிப்பாக நிற்கிறக்காக. சரிங்களா? இல்லை எங்களுக்கு தையல் போட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா 4 பக்கம் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு 4 பக்கம் ஒட்டிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் சதுரமான இதை தையல் போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு தையல் போட்டிருக்கோம் இல்லையா? இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி நீங்கள் நிப்பாட்டணும். நிப்பாட்டும் போது கவனமாக கரெக்டாக கார்னர் நிப்பாட்டு தான் வச்சுருக்கீங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி கைடு அளவு நீங்கள் திருப்பி தைக்க ஆரம்பிக்கணும். இது வந்து நம்ம 2வது கார்னர் நான் பேப்பரில் தைச்சி காமிச்சேன் இல்லையா? அந்த தையல் தான் இப்போ நான் போட்டுட்ருக்கேன். நம்ம வந்து வெளியே எடுக்காமல் அப்படியே அடுத்தடுத்த தையல் வந்து நம்ம அதிலே சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கார்னர்கிட்ட வரும்போது கொஞ்சம் கவனமாக நீங்கள் நிப்பாட்டி நிறுத்தி தையல் போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளாத்தில் தைக்கும்போதும் வந்து அந்த கண்ட்ரோல் கிடைக்கும். ஸ்ட்ரெயிட்டில் போகும்போது வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக தைச்சிக்கலாம். ஆனால் கார்னர்கிட்ட வரும்போது மிஷினை வந்து ஸ்லோ பண்ணிடணும். ஸ்லோ பண்ணிவிட்டு அந்த கார்னர் கரெக்டாக வச்சுக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸ்டிச்சு கார்னர் வந்து கரெக்டாக நிப்பாட்டி திருப்பியிருப்பேன். அதேமாதிரி தான் நிப்பாட்டி நீங்கள் திருப்பணும்.
நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இங்கேருந்து நான் ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பித்தேன், இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே கார்னரு நான் எடுக்காமல் அப்படியே நான் தைச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த கார்னர் அப்படியே நிப்பாட்டுறது கரெக்டாக இருக்குங்களா? இப்படி தான் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் ஒரே ஈவனாக நிப்பாட்டினா மட்டும்தான் இந்த கார்னர் ஒன்று போல் ஒரே லெவலில் வரும். இது வந்து 2வது கார்னர் நான் பேப்பரில் தைச்சி காமிச்சது. அடுத்த வீடியோவில் வந்து நான் ஃபஸ்ட்டு கார்னர் எப்படி தைக்கிறதுன்னு, ஏன்னா தனித்தனியாக நிப்பாட்டி நம்ம எடுத்து தைக்கணும் இல்லையா, அதையும் நான் தைச்சி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ரவுண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.